தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். தெய்வ தத்துவம் தெய்வங்கள். நவநீத கிருஷ்ணன் வடபத்ரசாயி. பகுதி 3. ஒரு அவசரத்திலே வெண்ணெய் தின்கிறார். மிருக வர்க்கத்திலே மிக உயர்ந்த பசு தருகிற பால் காய்ந்து, அதாவது முதிர்ந்து தயிராகி, அப்புறம் கனிந்து முதிர்ந்து கடைசியில் நவநீதமாகிறது. இதை ஆகாரம் பண்ணுகிறார். ஆகாரம் மாதிரியே சயனமும் ஒரு ஆதார தேவை. இவற்றை அசனம் சயனம் என்பார்கள். அசனம் நவநீதம், சயனம் ஆலிலை. இப்போதும் அசனத்தை விடாமல் கால் கட்டை விரலால் ருச்சி பார்க்கிறான். மிருக வர்க்கத்தில் பசு போல தாவர வர்க்கத்தில் ஆல் உயர்ந்தது. ஞக்ரோதம் என்பதும் வடவிருக்ஷம் என்பது போல அதற்கு பெயர். சஹஸ்ரநாமத்தில் ஞக்ரோதன் என்பது மகாவிஷ்ணுவின் பெயராக வருகிறது. கயாஸ்ராத்தம் என்று முக்கியமாக சொல்லி அக்ஷயவட்டம் என்று ஆலமரத்துக்கு கீழே பிண்டம் போடுவதையே விசேஷித்திருக்கிறது. இது கர்மகாண்டம். மௌனத்தினால் ஆத்மாவை அனுபவிக்கும்படி அனுகிரகிக்கின்ற தட்சிணாமூர்த்தியும் அந்த மரத்தின் கீழே தான் இருக்கிறார். இது ஞான காண்டம். இப்படி ஆல் இரண்டிலும் முக்கியமுள்ளதாய் இருக்கிறது. கர்மா எத்தனை உசத்தியானாலும் மாயா சம்பந்தமானது. அதனால்தான் மார்க்கண்டேயருக்கு மாயா தர்சனமும் பண்ணுவித்து பரம ஞானத்தையும் கொடுக்கிற போது பகவான் இரண்டுக்கும் பொதுவான வடவிருக்ஷத்தின் பத்திரத்திலே வந்து படுத்துக்கொண்டார். ஆதிசேஷனின் மேலே லக்ஷ்மி நாயகனாக பிரம்மாவின் பிதாவாக சயனிப்பவர் ஆலிலை மேல் பாலனை போல வந்தார். பசுவின் முதிர்ந்த சாரத்தை இவனுடைய ஆகாரமான வெண்ணெய் காட்டுகிறதென்றால் ஆல விருட்சத்தின் ஆரம்பஸ்தானத்தை இலை காட்டுகிறது. முதலில் இலை, அப்புறம்தான் பூப்பது, காய்ப்பது, பழுப்பது எல்லாம். சாரசாரமாக முதிர்ந்த நவநீதத்திலிருந்து இளசான வடபத்திரம் வரை எல்லாம் அவருடைய ரேஞ்சில் இருப்பவைதான். தான் நிறைந்திராத லெவலே இல்லை என்று காட்டுகிறார். ஆலிலைக்கு ஒரு விசேஷம் உண்டு. அதிலே ஜீவசாரம் ரொம்ப அதிகம். அதனால்தான் அது எத்தனை வாடினாலும் மற்ற இலைகள் மாதிரி வற்றி போய் நொறுங்குவதில்லை. சரகாகிற போது கூட மெத்தென்றே இருக்கும். அதனாலேயே பகவான் குழந்தையாக வருகிற போது அதி சொகசாக உள்ள தனக்கு மெத்தையாக அதை சூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். மரத்திலிருந்து வாடி உதிர்ந்த ஒரு ஆலிலையின் மேல் கொஞ்சம் ஜலத்தை தெளித்தால் போதும், மறுபடி அது பசுமை பெற்று விடுவதை பார்க்கலாம். அவன் எப்போதும் வாடாத வதங்காத ஆத்மா. பிரணவம் என்றாலும் எப்பவும் நவம். சாப்பிடுவது நவநீதம். பகவான் ஜரா மரணம் கடக்க பண்ணி எப்பவும் யௌவனமாக வைத்திருக்கும் அமிர்த நிலையை கட்டை விரலை சப்பி காட்டுவதால் மாத்திரமின்றி சூக்ஷ்மமாய் இந்த வடபத்திர சயனத்தாலேயே சூச்சிப்பித்து விடுகிறான். வடவிருக்ஷ மூலத்தில் உட்கார்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியின் மாறாத யௌவனமும் அஜர அமர தன்மையை காட்டுவதுதான். அதைவிட இளைய குழந்தையாகவே, ஆலங்குழந்தை போலவே தானும் கொழுந்து பிராயமாக ஆயர்தம் கொழுந்தே என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வாரால் பாடப்பட்டவன் இருக்கிறான். வேர் ஆடாமல் அசையாமல் இருப்பது போல விருக்ஷ இவ ஸ்தப்தக என்று ஸ்ருதி சொன்னபடி. குறிப்பு: மகாநாராயணோபனிஷத் 12.3.3. ஞான காம்பீரியத்தோடு தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். இவனோ ஒரு இலை கொஞ்சம் காற்றானால் கூட சலசல என்று ஆடுகிறது போல ஒரே விளையாட்டாய் விளையாடி கொண்டு பிரேம சௌகுமாரியத்தோடு இருக்கிறான். ஆலவிருக்ஷத்துக்கு எத்தனையோ உபயோகங்கள். ஒரு பெரிய சைன்யமே அதன் கீழே தண்டு இறங்கலாம். பரோபகாரத்துக்கு அது ஒரு ரூபகம். அத்தனாம் பெரிய மரத்துக்கு இத்தனூண்டு விதை. இந்த அணு மாத்திர விதையில்
அந்த பெரிய மரமே இருப்பது அணுவில் அணுவாயுள்ள பரமாத்மாவே அகண்ட பிரம்மாண்டமாயும் இருக்கிறார் என்பதை நினைப்பூட்டுகிறது. எல்லா மரத்துக்கும் தானே இப்படி என்றாலும் மற்ற மரங்களை விடவும் விஸ்தாரமாக வளர்கிற ஆலுக்குத்தான் அவற்றின் விதைகளை விடவும் சின்ன விதையாய் இருக்கிறது. மற்ற மரம் போல ஆலுக்கு எவரும் விதை ஊன்றுவதில்லை, அதுவாகவே எப்படியோ முளைத்து கொள்கிறது. இது ஈஸ்வரன் ஸ்வயம்பு, தான் தோன்றி என்ற தத்துவ விளக்கமாய் இருக்கிறது. தானே விழுதுவிட்டு தன்னை தாங்கிக் கொண்டு அந்த பலத்தில் மேலும் மேலும் விஸ்தாரமாகிக் கொண்டே போகிறது. அடையாற்றில் ஆலமரத்தை பார்க்கவே கூட்டம் கூட்டமாக போகிறது. ஈஸ்வரன் பிறர் தாங்குதல் வேண்டாத நிராலம்பன் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு போல இருக்கிறது. ஒரு பாகம் பட்டு போனாலும் மற்ற விழுதுகள், விழுதிலிருந்து தோன்றும் விழுதுகள் என்ற பிற பாகங்கள் பசுமையாக இருந்து கொண்டே இருப்பதால் ஈஸ்வரனின் நித்தியத்துவத்தையும் காட்டியதாகிறது. ஒரே தாயும் தந்தையும் ஆன அவனிடமிருந்தே சகல ஜீவ ஜகத்துக்களும் விஸ்தாரமாய் இருப்பதற்கு திருஷ்டாந்தம் போல வடவிருட்சமானது ஒரே தாய் மரத்திலிருந்து விஸ்தாரமாகிக் கொண்டே போகிறது. இப்படியாக சம்சார சாகரத்தில் அலை பாய்கிற நமக்கு ஆலிலையை காட்டி நிலையான நித்தியத்துவத்தை, நிராலம்ப தத்துவத்தை உணர்த்துகிறான் வடபத்ர ஷாயி.